எக்ஸாம் பாயிண்டர் வரவேற்கிறேன். முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு தொடர்பான தகவலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அமைக்கப்பட்டது ஜனவரி 5, 1966. இதன் தலைவராக நியமிக்கப்பட்டவர் மொரார்ஜி தேசாய். இவருக்கு பிறகு தலைமை பொறுப்பை வகித்தவர் ஹனுமந்தயா என்பவர். இந்த குழுல 3 உறுப்பினர்கள், ஒரு செயலர் இருந்தாங்க. உறுப்பினர்கள் முதல் HC மாத்தூர், GS பதக் அண்ட் HV காமத், இந்த 3 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த குழுவின் செயலராக மெம்பர் செக்ரட்டரியா இருந்தவர் வி சங்கர் அப்படிங்கிறவர். இந்த குழுவின் நோக்கம் என்னன்னு கேட்டோம்னா, இந்திய நிர்வாகம் தொடர்பான முக்கியமான பிரிவுகள்ல ஆய்வு செஞ்சு அந்த நடைமுறைகளை மேம்படுத்துறதுக்கான பரிந்துரை வழங்கணும் அப்படிங்கிறதுதான். மொத்தம் 20 அறிக்கைகள் வழங்கினாங்க. 537 பரிந்துரைகள் வழங்கப்பட்டது. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரைகள் 118. அது என்னென்ன துறைகள்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரொம்ப முக்கியமானது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் அவங்களோட பரிந்துரைகளை கொடுத்து வச்சிருப்பாங்க. முக்கியமா சிட்டிசன் கிரீவன்ஸ் ரிட்ரஸல், பொதுமக்களின் குறைதீர்ப்பு தொடர்பான நடைமுறைகளை எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக லோக்பால் முறையை பரிந்துரை செஞ்சது இந்த அமைப்பு தான். 1963 லோக்பால் என்ற வார்த்தை காயின் பண்ணியிருப்பார் LM சிங்னு படிச்சிருப்போம். 66ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழுவும் அந்த அமைப்பு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிறத தன்னுடைய 13வது அறிக்கையில கொடுத்திருப்பாங்க. அந்த அறிக்கையில இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பத்தியும் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக பணியாளர்கள் தொடர்பான சீர்திருத்தத்தை பத்தி பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் அட்மினிஸ்ட்ரேஷன், விவசாய மேலாண்மை தொடர்பான சில பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறாங்க.